Assalamu alaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து சிப்பிகளை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா டக்குன்னு பண்ணிடலாம் வாங்க. இப்போ இந்த சிப்பிகளையும் இந்த தொடப்பங்குச்சியும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு தொடப்பங்குச்சி எடுத்து ரெண்டா இந்த மாதிரி மடக்கி வச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம green tape போட்டு இந்த மாதிரி சுத்திக்கலாம். green tape இல்ல அப்படினாக்கா நீங்க glue அப்ளை பண்ணி cloth கூட வச்சு நீங்க சுத்தி ஒட்டிக்கலாம். இந்த குச்சி வந்து நம்ம கவர் பண்ண போறோம் அவ்வளவுதான். குச்சி வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு குச்சி எடுத்துக்கும்போது நல்லா வந்து திக்கா இருக்கும். நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிக் மூணு ஸ்டிக் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லா சுத்தியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினாக்கா நம்ம எடுத்து வச்சிருக்க சிப்பில இருந்து ஒரு 3 சிப்பி ஒரே சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டிக்ல இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ வச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சிப்பியை இந்த மாதிரி ஆன ஒரு பொசிஷன்ல ஒட்டிக்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் க்ளூ வச்சிட்டு இன்னொரு சிப்பியை ஒட்டிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ கன் இல்ல அப்படினாக்கா இந்த கிராஃப்ட் எப்படி பண்றது அப்படினு சொல்லி கேப்பீங்க இல்லையா? நீங்க வந்து ஃபெவ் பாண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபெவ் பாண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒட்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க வந்து டைம் கொடுத்து காயற வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்க அதுலயே ரெடி பண்ணலாம். சோ இப்போ வந்து 3 சிப்பிகளை வச்சு ஒட்டி இருக்கோம். இத பாத்தீங்கன்னா அடுத்து நமக்கு லீவ் ஒன்னு தேவைப்படும். அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சிப்பியை வந்து ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ ஒரு ஃப்ளவர் ஸ்டிக் வந்து ரெடியா இருக்கு. இது இருக்கட்டும். இதே மாதிரியே நம்ம வந்து இன்னும் ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளவு சிப்பிகள் நம்ம வச்சிருக்கோமோ எத்தனை ஃப்ளவர் ஸ்டிக் நமக்கு தேவையோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது ஃப்ளவருமே ரெடி ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு லீஃப் மட்டும் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரியே எத்தனை சிப்பிகள் வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இத்தனை வந்து ரெடி பண்ணிருக்கா. இது எல்லாத்துக்குமே இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போறோம். பெயிண்ட் பண்றது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ல ஃப்ளவர் வந்து மோஸ்ட்லி என்ன மாதிரி கலர்ஸ்ல இருக்குமோ அதே மாதிரி கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன கலர் அவைலபிளா இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ரோஸ் கலர் எடுத்துட்டு சோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்றேன். கொஞ்சம் மெட்டாலிக் மாதிரி இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அப்போ ஃப்ளவரை பார்க்கும்போது நல்ல ஒரு கிளிட்டரிங்கா இருக்கும். சோ நீங்களும் இதே மாதிரி கலர்ஸ் இருந்துச்சுனா ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாம நம்ம வந்து ஃபுல்லா வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स. இப்போ வந்து நம்ம ஃப்ளவருக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து லீஃப்க்கு வந்து green கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ மிடில்ல கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து முத்து இல்ல உங்ககிட்ட வேற ஏதாவது ஸ்டோன் அந்த மாதிரி இருந்துச்சுனா இந்த மிடில்ல வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் ஸ்டிக் வந்து ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. சேம் இதே மாதிரியே நம்ம அடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். கலர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு கலர்ஸ்ல இந்த ஃப்ளவருக்கு கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தொடப்பங்குச்சி கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா? அந்த ஸ்டிக் வந்து ஒரே மாதிரி ஈவனா வந்து கட் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொரு ஃப்ளவர் ஸ்டிக்குக்கு ஒவ்வொரு சைஸ்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது ஒரு ஃப்ளவர் ஸ்டிக் பாத்தீங்கன்னா நல்லா வந்து லென்த்தாவும் அடுத்து அதை விட சின்னது அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து ஃப்ளவர் வேஸ்க்குள்ள போட்டு வைக்கும்போது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எல்லாமே ஒரே சைஸ்ல இருந்துச்சுனா அது நல்லா இருக்காது. சோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் ரெடி பண்ணியாச்சு. தேர்ட் கலர் வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணிருக்கேன். அடுத்து yellow கலர் அதே மாதிரி ஃபைனலா வந்து ரெட் கலர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப அழகா ரெடி ஆயிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளவர் வேஸ்க்குள்ள போட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத.
இப்போ நம்ம ஃப்ளவர் வேஸ்க்குள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, ஸ்டிக் எல்லாமே அதை கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம 4-5 ஸ்டிக் வந்து கொடுத்துட்டு டேப் வச்சு சுற்றி இருக்கிறதுனால நம்ம பெண்ட் பண்ணும்போது ஒடிஞ்சிராது, அழகாக வந்து வளைஞ்சி கொடுக்கும். இதே மாதிரி எல்லா ஸ்டிக்குமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாட்டத்தில் வளைச்சி விட்டு அழகாக ஒரு ஃப்ளவர் வேஸ்க்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைனில் அழகான ஒரு பூ கொத்து ரெடி. சிப்பிகளை வச்சு நம்ம பண்ணியிருக்க இந்த ஃப்ளவர் ஸ்டிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிப்பிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி ரொம்ப அழகாக நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டை அழகுப்படுத்தலாம். சிப்பிகள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடற்கரையில் கிடைக்கும், அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா அந்த மணல்லிருந்து கிடைக்கும். எனக்கு வந்து இது மணல்லிருந்து கிடைச்ச சிப்பி தான். ஸோ அதை வச்சு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.